திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் கடைவீதிகளில் குவிந்து வருகின்றனர். விலை உயர்வு என்ற தடையை தாண்டி மக்கள் பாரம்பரிய பொங்கல் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. ராஜேந்திர ரோடு, மத்திய பேருந்து நிலையம் மற்றும் பூ மார்க்கெட் பகுதிகளில் பொங்கல் பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்துள்ளதால் கூட்டம் அலைமோதுகிறது. கரும்பு, கலர்கோலமாவு, மண்பானைகள், மஞ்சள் கிழங்கு, ஆவாரம்பூ உள்ளிட்ட பாரம்பரிய பொங்கல் பொருட்களை வாங்குவதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். விலை உயர்வு குறித்த பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு 50 ரூபாய்க்கு கிடைத்த ஒரு ஜோடி கரும்பு இந்த ஆண்டு 100 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது. மற்ற பொருட்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது என பொதுமக்கள் தெரிவித்தனர். எனினும் விலை உயர்வு இருந்தாலும் பாரம்பரிய முறையில் பொங்கலை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வத்தில் பொருட்களை வாங்கி வருகிறோம் என விவசாயிகள் கூறினர். பொங்கல் பொருட்கள் வாங்க வரும் மக்கள் தங்களது இருசக்கர வாகனங்களை ஒழுங்கற்ற முறையில் நிறுத்துவதால் ராஜேந்திர ரோடு மற்றும் பூ மார்க்கெட் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் சுழற்சி முறையில் வாகனங்களை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கையில், பொங்கல் பண்டிகைக்கான விற்பனை கடந்த சில நாட்களாகவே சூடுபிடித்துள்ளது. விலை உயர்வு இருந்த போதிலும் பாரம்பரிய பொருட்களுக்கான தேவை குறையவில்லை. குறிப்பாக கரும்பு, மண்பானைகள் மற்றும் பூக்களுக்கு அதிக தேவை உள்ளது என வியாபாரிகள் தெரிவித்தனர். அதிகரித்து வரும் கூட்டத்தை கருத்தில் கொண்டு உடுமலை காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பொங்கலுக்கு காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையில் முக்கியமான வீதிகளில் பார்த்தீங்கன்னா கரும்பு, மஞ்சள், கோலப்பொடி, மண்பானை, ஆவாரம்பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்தை ஒப்பிடும் பொழுது இந்த வருடம் விலை அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா விவசாயிகளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். மக்கள் கூட்டமாக காலையிலேருந்து பொருட்கள் நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போன வருஷம் கரும்பு பார்த்தீங்கன்னா ஜோடி 85 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த டைம் 100 ரூபா. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா பொங்கலை வருடம் கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி 85 ரூபா இருக்குது. இந்த தடவை 100 ரூபா. இருந்தாலும் பரவாயில்ல, விவசாயிகளுக்கு ஒரு பக்கம் ஒரு லாபம் கிடைக்கும். மக்களும் மகிழ்ச்சியோடு கரும்பு, மஞ்சள், மண்பானை, கோலப்பொடி எல்லாமே மகிழ்ச்சியாக வாங்கிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து பார்க்குறோம் உடுமலைப்பேட்டையில் முக்கியமான வீதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உட்பட எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டமாக பொருட்களை நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் எல்லாருக்கும் நல்ல இன்பம் தரக்கூடிய பொங்கலாக இருக்குன்னு நம்புகிறோம். வாழ்த்து.